ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நெகட்டிவ் ட்ரெண்டில் தான் போயிட்டு இருக்குது. ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 171 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் இருக்குது. 24,424 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. சென்செக்ஸ் 551 பாயிண்ட்ஸ் மேலே நெகட்டிவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 80,071 பாயிண்ட்ஸில் இருக்குது. இது போக பேங்க் நிஃப்டி 381 பாயிண்ட்ஸ் நெகட்டிவில் இருக்குது. 50,139 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யோ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த ரெண்டு பேங்கும் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஐசிசி பேங்க், பஞ்சாப் நேஷனல் பேங்க், கனரா பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இதெல்லாம் ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. பேங்க் ஆஃப் பரோடா, ஆக்சிஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2%லேருந்து 1.5% நெகட்டிவ் அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா பிளட் பாத் தான் போய்ட்டுருக்கு. ஃபஸ்ட்டு என்னால் ஏற்றுக்கவே முடியல, மனசு ஏற்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் இந்த என்எஸ்டிஎல் ஐபிஓ வந்து எக்ஸிட் பண்ணுது. மனசு தாங்கவே மாட்டேங்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 19% இன்றைக்கி மேலே போயிருக்கு. கிட்டத்தட்ட லிஸ்டிங் எண் மட்டுமே நேற்று ஒரு 17%, இன்றைக்கி ஒரு 19%. ஆல்ரெடி லிஸ்டிங் எண் அன்றைக்கி, அதாவது லிஸ்டான அன்றைக்கி ஒரு 17%. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 55% கிட்ட அந்த பங்கு வந்து ரிட்டர்ன்ஸ் கொடுத்தாச்சு. 1330 இருக்குது. ஸோ வச்சுருந்தா கூட ஒரு 6,000 7,000 லாபம் கிடச்சிருக்கும். அவசரப்பட்டு விற்க போய் என்ன நடந்துட்டு பாருங்கள். இது என்எஸ்டிஎல் ஐபிஓ ஜீரணிக்கவே முடியல. நான் ஏன் தான் அவசரப்பட்டு விற்றேன்னு தோணிட்டு இருக்குது. பட் நிறைய பேர் வச்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் 19% மேலே அப்பர் சர்க்யூட்டில் இருக்குது என்எஸ்டிஎல் ஐபிஓ. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 12% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 19,160 கோடியாக இருக்குது. இது போக அவங்க மென்ஷன் பண்ணுறது இன்ட்ரெஸ்ட் ஏர்னிங்ஸ் வந்து 1,17,995 கோடியாக இருக்குது. 5.80% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ப்ராஃபிட், அதாவது ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 15.49% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 30,544 கோடியாக இருக்குது. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 0.13% விழுந்திருக்கு. 41,072 கோடியாக இருக்குது. இது போக ஹோல் பேங்க் அண்ட் டொமஸ்டிக் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 2.90% இருக்குது. டொமஸ்டிக் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 33 பேசிஸ் பாயிண்ட் டிக்ளைன் ஆயிருக்கு. இது போக கிராஸ் அட்வான்சஸ் 11.61% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 42,54,516 கோடியாக இருக்குது. அட்வான்சஸ் டு டொமஸ்டிக் கார்பரேட் 5.70% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே டொமஸ்டிக் ரீட்டைல் அது வந்து பார்த்தீங்கன்னா 12.56% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. கேபிட்டல் அடிக்யூசி ரேஷியோ 14.63% இருக்குது. 77 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அசெட் குவாலிட்டியில் கிராஸ் என்பே 1.83% இருக்குது. பட் ஆக்சுவலி இது பார்க்கும்போது 38 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெட் என்பே 10 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 0.47% இருக்குது. கிராஸ் என்பே, நெட் என்பே ரெண்டுமே குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. இது போக ப்ரொவிஷன் கவரேஜ் ரேஷியோ 74.49% இருக்குது. ஸ்லிப்பேஜ் கவரேஜ் ரேஷியோ 9 பேசிஸ் பாயிண்ட் இம்ப்ரூவ் ஆகி 0.75% இருக்குது. பேங்கோட காசா ரேஷியோ 134 பேசிஸ் பாயிண்ட் கீழே விழுந்து, அதாவது 134 பேசிஸ் பாயிண்ட் விழுந்து 39.36% இருக்குது. டெபாசிட் பார்க்கும்போது 11.66% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது 54.73 லேக் க்ரோராக இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எஸ்பிஐ போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஆஃப்டர் த ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் ப்ரைஸ் ஒரு ஃப்ளாட் நெகட்டிவில் இருக்குது. இன்றைக்கி 790 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ 804 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு எஸ்பிஐ. நெக்ஸ்ட் டைட்டன். ஆக்சுவலி டைட்டனும் சரி, கல்யாண் ஜுவல்லர்ஸும் சரி, ரெண்டு பேரோட ரிசல்ட்ஸுமே மார்க்கெட்டில் நல்லா இருந்துச்சு. பட் டைட்டனோட ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் அக்செப்ட் ஆயிருக்கு. ஆனால் கல்யாண் ஜுவல்லர்ஸோட ரிசல்ட்ஸ் மார்க்கெட் அக்செப்ட் பண்ணலை. அக்செப்ட் பண்ணிச்சோ இல்லையோ, பட் அந்த ஸ்டாக் இன்னைக்கு விழுந்திருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஹெவி வால்யூம்ஸ், மேபி இன்வெஸ்டர்ஸ் வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன். ஸோ டைட்டனில் வந்து பார்த்தீங்கன்னா 3,489 ரூபா வரைக்கும் போச்சு. கடைசியில் இப்போ 3,461 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டைட்டன் என்ன சொல்கிறாங்கன்னா, கோல்ட் ஜுவல்லரியில் அஃபோர்டபுள் ப்ரைஸில் 14 to 18 கேரட் ஆப்ஷனை வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து கன்சியூமர்கிட்ட அஃபோர்டபுள் ப்ரைஸில் கொடுக்கும்போது நல்லாவே ஒரு டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து டைட்டன் கொடுத்த அப்டேட்டு. டைட்டனோட ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. பட் கல்யாண் ஜுவல்லர்ஸ் அப்படி இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டில் 13% வரைக்கும் விழுந்துச்சு. 535 ரூபா வரைக்கும் போச்சு. இப்போ வந்து 541 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா 616 ரூபாலேருந்து ஓப்பன் ஆனது. புஷ்ஷுன்னு 535 ரூபா வந்தது. இப்போ 542 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 8% மேலே நெகட்டிவில் தான் இருக்குது கல்யாண் ஜுவல்லர்ஸ். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்கரேஜ் சிட்டி அவங்க எல்லாமே 700 ரூபா டார்கெட் ப்ரைஸ் தான் கொடுத்துருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஹெவி வால்யூம்ஸ், ப்ராஃபிட் புக்கிங் நிறைய நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேசிஸில் தான் கல்யாண் ஜுவல்லர்ஸ் விழுந்திருக்கு. பட் நிறைய பேர் கேட்குறது கல்யாண் ஜுவல்லர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டியான்னு கேட்குறீங்க. பட் அது வந்து ரொம்பவே வேல்யூஷன் ஜாஸ்தியாக தான் இருக்குது. அதனால் ஃப்ரெஷ் என்ட்ரிக்கு இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இல்லை. ஜேகே டயர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா அந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் வந்து 21.8% விழுந்திருக்கு. 165 கோடி. ரெவன்யூ 6.3% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3,869 கோடி. எபிட்டா 19.6% விழுந்திருக்கு. 402 கோடியாக இருக்குது. மார்ஜின் 10.4% இருக்குது. ஸோ இது வந்து ஜேகே டயர்ஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு.
நெக்ஸ்ட் கார்டன் ரீச் பில்டர்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இன்னைக்கு மார்க்கெட்டில் 2602 ரூபா வரைக்கும் போனது, இப்போ 2525 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 1% நெகட்டிவ்ல தான் இருக்குது. இவங்களோட ரிசல்ட்ஸ் எடுத்து பார்க்கும்போது ப்ராஃபிட் இந்த குவார்ட்டரில் 37.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 120 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 29.7% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 1310 கோடி. எபிட்டா 98.9% இம்ப்ரூவ் ஆகி 112 க்ரோஸாக இருக்குது. மார்ஜின் 8.5% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து கார்டன் ரீச் பில்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இந்த ஸ்டாக்ஸ் எல்லாமே ரொம்பவே எக்ஸ்பென்சிவாக இருக்குது. வேல்யூஷன் பார்க்கும்போது பி ரேஷியோ 55 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் 17 இருக்குது. ஸோ இப்போதைக்கு இதெல்லாம் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். ஆல்ரெடி இருக்குன்னா வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிவரேஜ் டீல் வந்து ஹைதராபாத் மெட்ரோ, அதாவது ஹைதராபாத்தில் இருக்க எல்என்டி மெட்ரோ ரயில், அவங்களோட வந்து டீல் வந்து சைன் பண்ணியிருக்காங்க. அந்த அக்ரிமெண்ட் மூலமாட்டி இவங்களோட கேம்பகோலா, அது இல்லாமல் ரிலையன்ஸ் கன்சியூமரோட பிவரேஜஸ் கேம்பகோலா, அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ராஷ்கிக்கு, இது மாதிரிப்பட்ட பேக்கேஜ் வாட்டர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சப்ளை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரிலையன்ஸ் கன்சியூமருக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மா கம்பெனிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நோவா நார்டிஸ்கோட விகோவி, மோஞ்சாரா இதோட சேல்ஸ் வந்து இந்தியாவில் டபுளாக இருக்குது ஜூலையில். எப்படின்னு பார்க்கும்போது நோவா நார்டிஸ்கோட விகோவி, அவங்களோட யூஎஸ் ரைவலாக இருக்கிற எலிலிலியோட மோஞ்சாரோ, இது எல்லாமே இந்தியாவில் டபுளாக இருக்குது சேல்ஸு. இப்போ விகோவியோட சேல்ஸ் வந்து 5000 யூனிட்ஸு, அதாவது வேல்யூவில் பார்க்கும்போது ருப்பியில் பார்க்கும்போது 70 மில்லியன் ருபீஸாக இருக்குது. இது போக மோஞ்சாரோட சேல்ஸ் வந்து மந்த் பேசிஸில் பார்க்கும்போது டபுளாக இருக்குது. 1,57,000 யூனிட்ஸாக இருக்குது. 470 மில்லியன் ருபீஸாக இருக்குது ருப்பி டேர்ம்ஸில் பார்க்கும்போது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மோஞ்சாரோட சேல்ஸு மார்ச்சில் தான் லான்ச் பண்ணுறாங்க. அதுலேருந்து பார்க்கும்போது 15 டைம்ஸ் வந்து இதோட சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நோவா நார்டிஸ்க், எலிலிலி, விகோவியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. காத்ரேஜ் கன்சியூமரோட Q1 ரிசல்ட்ஸ் ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் வந்து எஸ்டிமேஷனோட குறவாக தான் வந்திருக்கு. 452 கோடி ப்ராஃபிட், மார்ஜினல் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 10% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 3662 கோடியாக இருக்குது. எபிட்டா 4% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜினும் 19% குறைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த குவார்ட்டரில். பட் எக்ஸ்பெக்டேஷனை விட ரிசல்ட்ஸ் வந்து மொக்கையாக தான் வந்திருக்கு. இவங்க மென்ஷன் பண்ணுறது ஆஃப்ரிக்கா, USA, மிடில் ஈஸ்ட் செக்மெண்ட்லாம் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு 30% சேல்ஸ் க்ரோத் காமிச்சிருக்கு. இது போக அவங்களோட ஏர் பாக்கெட்டு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லாட்டின் அமெரிக்கா, இந்த மாதிரி ஏரியாஸில் எல்லாமே அவங்களோட நியூ லான்ச்சஸ் வந்து 18% ரெவன்யூ ரைஸ் பண்ணி விட்டுருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து காத்ரேஜ் கன்சியூமர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளை SBS ஏவியேஷன் அப்படிங்கிற ஒரு SME IPO. இது யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்கன்னு தெரில. பட் ஆக்சுவலி இது வந்து சப்ஸ்கிரிப்ஷன் சரியாக நடந்திருக்கு. இன்றைக்கி நான் பார்க்கும்போது ஆக்சுவலி லிஸ்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி 99.49% அந்த ரேஞ்சில் லிஸ்டிங்னு கொடுத்துருக்கு. 448 ரூபா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கி ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா 223 ரூபா மேலே லிஸ்டிங் கொடுத்துருக்கு ஒரு ஸ்டாக்கு. ஸோ 99 கிட்டத்தட்ட 100% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லலாம். அந்த ரேஞ்சுக்கு மேலே போயிருக்கு. பட் SME IPO அப்ளை பண்ணணுன்னா 3 லட்ச ரூபா வேணும். அப்போ தான் நம்ம ஒரு லாட் அப்ளை பண்ண முடியும். ஸோ நம்மளை மாதிரி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் அது கொஞ்சம் எட்டாக்கனியாக தான் இருக்குது. நெக்ஸ்ட் பயோகான் வந்து பார்த்தீங்கன்னா 26% ஸ்டேக் வந்து ப்ரோசியல் கிரீன் பவர் 16 அப்படிங்கிற கம்பெனியில் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ரினோவபிள் எனர்ஜி கோல்ஸ் அட்டைன் பண்ணுறதுக்கு வேண்டி தான். இது வந்து 3MW சோலார் பிளான் மூலமாக இந்த அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பயோகான் கொடுத்த அப்டேட்டு. 26% ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்டெல் அன்றைக்கி ஒரு பிளாக் டீல் நடந்துச்சு. ஆக்சுவலி அவங்களோட ப்ரொமோட்டர் என்டிட்டி தான் 9300 கோடிக்கு ஸ்டேக் சேல் பண்ணியிருக்கிறாங்க. இது மூலமாட்டு மார்க்கெட் வேல்யூலேருந்து 3% டிஸ்கவுண்ட் வச்சு தான் அந்த பிளாக் டீலில் ஷேர் சேல் நடந்திருக்கு. ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கை 51% கீழே கொண்டு வரதாட்டு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து பாரதி ஏர்டெல் கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட டிவிடன் வந்திருக்கு. 150 ரூபா இன்ட்ரீம் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கான ரெக்கார்ட் டேட் அவங்க மென்ஷன் பண்ணுறது ஆகஸ்ட் 13 அந்த பேமெண்ட் ஆகுறது, அதாவது அந்த இன்ட்ரீம் டிவிடன் பேமெண்ட் ஆகுறது செப்டம்பர் 5 சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி மேயில் ஒரு டிவிடெண்ட் 200 ரூபா, ஃபெப்ரவரியில் ஒரு டிவிடெண்ட் 150 ரூபா, இப்போ அதுக்கு முன்னாடி நவம்பரில் 250 ரூபா டிவிடெண்டு, ஆகஸ்ட்டில் ஒரு 300 ரூபா டிவிடெண்டு. ஸோ இந்த வருஷம் ஆகஸ்ட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 150 ரூபா டிவிடெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது பேஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மார்க்சன்ஸ் ஃபார்மா வந்து பார்த்தீங்கன்னா USFDA ஒரு ஃபைனல் அப்ரூவல் கிடச்சிருக்கு. ஆசிட் ரீஃப்ளக்ஸ் மெடிகேஷன் ரிலேட்டட் ஒரு ட்ரக்கு ஓமிப்ராசோல் அப்படிங்கிற ஒரு ரிலீஸ் டேப்லெட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஹார்ட் பர்ன், கேஸ்ட்ரிக் அல்சர்ஸ், அது ரிலேட்டட் பிரச்சனைக்கு இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது வந்து 20 mg டோசேஜில் மார்க்கெட்டில் கொண்டு வராங்க. இதுக்கு USFDA பார்த்தீங்கன்னா அப்ரூவலும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் பயோகானோட ரிசல்ட்ஸ் வந்துருக்குது. ஆக்சுவலி இந்த குவார்ட்டரில் அவங்களோட ரெவன்யூ மட்டுமே கன்சாலிடேட்டட் ரெவன்யூ வந்து 15% இம்ப்ரூவ் ஆகி 4022 கோடியாக இருக்குது. ஆப்ரேட்டிங் ரெவன்யூ 15% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா 19% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. அவங்களோட கோர் எபிட்டா பார்க்கும்போது 11% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. எபிட்டா மார்ஜின்
21% இருக்குது. கோர் எபிட்டா மார்ஜின் 25% இருக்குது. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் 72% இம்ப்ரூவ் ஆயிருக்கு, 97 கோடியாக இருக்குது. ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் மட்டுமே அவங்களோட ரெவன்யூவில் 7% ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஏபிஐ அதாவது ஏபிஐ அண்ட் ஜெனரிக் ஃபார்முலேஷன் அந்த ஜெனரிக்ஸோட பிஸ்னஸ்ஸு 697 கோடி 6% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. பயோசிமிலர் குறிப்பாடு பயோகான் பயாலஜிக்ஸ் 2458 கோடி வந்திருக்கு. ரெவன்யூ 18% இம்ப்ரூவ் ஆயிருக்கு. சிஞ்சின்லேருந்து வந்த ரெவன்யூ மட்டும் 875 கோடி 11% இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பயோகான் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸோட ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 4% விழுந்துருந்துச்சு மார்க்கெட்டில். சிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20% டவுன் சைட் பொட்டன்ஷியல் இந்த பங்கில் இருக்குது. ஆக்சுவலி 36,800 வரைக்கும் இந்த ப்ரைஸ் போகும்னு சொல்கிறாங்க. பட் கோல்ட்மேன் சாக்ஸ் சொல்கிறது 50,000 வரைக்கும் இந்த ஷேர் போகும் அப்படின்னு சொல்லி கோல்ட்மேன் சாக்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து பேஜ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெஸ்லே இன்றைக்கி 1099 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு தெரில 1:1 அது போனஸ் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் பங்கு பார்த்தீங்கன்னா பாதி ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. 50% விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் கன்ஃபியூஸ் பண்ணிடாதீங்க. 1:1 அந்த ரேஷியோவில் அது போனஸு பிரிச்சிருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் தான் அந்த பங்கு பார்த்தீங்கன்னா ஒரு 50% விழுந்தது மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்குது மார்க்கெட்டில். சன் டிவியோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு நேற்று. 5.4% ப்ராஃபிட் விழுந்திருக்கு 529 கோடி. ரெவன்யூ 1.8% விழுந்திருக்கு 1290 கோடி. ஆட் மூலம் மட்டும் வந்த ரெவன்யூ மட்டுமே 289 கோடியாக இருக்குது. 10.5% விழுந்திருக்கு. இது போக டொமஸ்டிக் சப்ஸ்கிரிப்ஷன் ரெவன்யூ 10.4% இன்க்ரீஸ் ஆயிருக்கு 470 கோடியாக இருக்குது. அது இல்லாமல் அவங்க மென்ஷன் பண்ணுறது எபிட்டா 619 கோடியாக இருக்குது 13.8% விழுந்திருக்கு. எபிட்டா மார்ஜினும் 48% குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதாவது மார்ஜினும் 48% குறைஞ்சிருக்கு 54%லேருந்து. 5 ரூபா பெர் ஷேர் பார்த்தீங்கன்னா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ரெக்கார்ட் டேட் வந்து தனியாட்ட அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டைமில் தான் ஒரு கிரிக்கெட் டீமே அவங்க வாங்கினாங்க. ஐ திங்க் அது பேர் மறந்துடுச்சு. இங்கிலாந்தில் ஒரு கிரிக்கெட் டீம் வாங்கினாங்க. அது இல்லாமல் அவங்களுக்கு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் இருக்குது ஐபிஎல்லில். அது போக வந்து பார்த்தீங்கன்னா சவுத் ஆஃப்ரிக்காவில் ஈஸ்டர்ன் கேப் அப்படின்னு ஒன்று இருக்குது. எஃப்எம் ரேடியோ ஸ்டேஷன் ஆப்ரேட் பண்ணுறாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் சன் NXT அப்படிங்கிற ஒன்று ரன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒரு கிரிக்கெட் டீம் வாங்கினாங்க. ஏதோ 100 லீக் அப்படி ஏதோ ஒன்று வாங்கினாங்க. அது கரெக்டாக ஞாபகம் வரல. ஸோ தமிழ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம், பங்களா, மராத்தி, ஹிந்தி இந்த லாங்குவேஜ்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க சேனல்ஸ் வந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது வந்து சன் டிவி நெட்வொர்க் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். பட் இப்போதைக்கு இதில் வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியும். பிஎஸ்சி நேற்று ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ஸோ ஓரளவு நார்மலாக பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரிசல்ட்ஸுக்கு அப்புறம் ஸ்டாக் ப்ரைஸுக்கு வந்து ஜெஃப்ரீஸ் டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்சுவலி ப்ராஃபிட் 9% இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. ஜெஃப்ரி சொல்கிறது ஹோல்ட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. ப்ரைஸை அதாவது டார்கெட் ப்ரைஸை 2790 குறைச்சிட்டாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிக்கு வந்து ஜெஃப்ரிஸ் டார்கெட் ப்ரைஸை கட் பண்ணியிருக்கிறாங்க. ரிலையன்ஸ் வந்து அவங்களோட ரிலையன்ஸ் ரீட்டைல் மூலமாட்டு டன்சோ அப்படிங்கிற கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $200 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து இப்போ ரைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க டன்சோவில். இது வந்து ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. டாடா ஆட்டோகாம் சிஸ்டம் அவங்களுக்கு யூகேல ஒரு சப்சிடரி இருக்குது ஆர்டிஃபெக்ட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி. அது மூலமாட்டு ஸ்லோவாக்கியா பேஸ்டு ஐஏசி குரூப்பை வந்து அக்யூசிஷன் பண்ண போகிறதாட்டு சொல்லியிருக்காங்க டாடா ஆட்டோகாம் சிஸ்டம். இது பார்த்தீங்கன்னா டாடா ஆட்டோகாம் சிஸ்டம் கொடுத்த அப்டேட்டு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.